தொட்டபேட்டா வரணும்னு நினச்சது தப்பான முடிவு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக் இங்கே. இந்த மலை ஃபுல்லாகவே காராக தான் இருக்குது, எதுவுமே நவரில். கிலோமீட்டர் கணக்கில் அப்படியே நிற்கிது. அப்படியே இந்த ரோடு ஃபுல்லாகவே ஊட்டியிலேருந்து தொட்டபேட்டா வர வரைக்கும் ரோடு ஃபுல்லாகவே கார் தான். கார் நவரவே முடியல எதுவுமே. இங்கே வந்திருக்கக்கூடாது. சரி வந்துட்டோம், என்ன பண்ணுறது. அதனால் அங்கே போய்ட்டு ஒரு அட்வான்ஸை போட்டு ஒன்றும் இல்லை, நீ வா, நீ அதை பற்றி யோசிக்காத. நீ திரும்ப கீழே போக முடியுன்ற நம்பிக்கையே இல்லைங்க, அவ்வளோ டிராஃபிக். இந்த மலை முழுக்கவே கார் தான். நான் தொட்டபேட்டா வர வேணாம்னு தான் நினச்சேன், கார்டன்லேயே இருந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு. அங்கே வந்து இந்த பாட்டு சத்தத்தை போட்டு எரிச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கவே நான் சரி இங்கே வரலான்னு வந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே இவ்வளோ டிராஃபிக். இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லா ஸ்நாக்ஸும் கிடைக்குதுங்க. ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, ஃபேன்சி ஐட்டம், ட்ரெஸ்ஸு. தொட்டபேட்டாவில் இவ்வளோ கடை இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இருக்கும், ஆனால் இவ்வளோ கடை பாருங்கள். எல்லாம் ஸ்வெட்டரு, அப்புறம் கைக்கு போடுற ஹேண்ட் க்ளவுஸு, சின்ன பசங்க யூஸ் பண்ணுற டாய் எல்லாமே இருக்குது. ஃபேன்சி ஐட்டம். இங்கே நிறையா ஷாப்பிங் தான் மும்பரமாக நடக்குது. எப்படி கீழே இறங்க போகிறேன்னு நினச்சாதான் பயங்கரமாக இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு பஞ்சமே இல்லைங்க, எல்லாமே சுட சுட கிடைக்கும் போல். நான் ஒரு மாங்காய் ஒன்று வாங்கிட்டு அதை தின்ன முடியாமல், ஏன்னா ஒரு பெரிய மாங்காயை கொடுத்துட்டாங்க, அதை எவ்வளோ நான் தனியாக தின்ன முடியும். அதை அப்படியே பேக்லேயே போட்டு வச்சுக்கிறேன், முடிஞ்சால் அப்புறம் சாப்பிட்லான்னு. அப்படி இல்லைன்னா தூக்கி போட வேண்டியதான். ஒரு 4 பேர் இருந்தால் ஆளுக்கு ஒரு 10 தின்னோம்னா சரியாயிட்டு இருக்கும். பட் நான் ஒண்டி எங்கே அவ்வளோ பெரிய மாங்காய் தின்றது, தெரியாமல் வாங்கிட்டேன் அதை. சரி எல்லோரும் வாங்குறாங்களே, என்ன கடைசியில் பார்த்தா பயங்கர டிராஃபிக். நான் தொட்டபேட்டா இதுக்கு முன்னாடி வந்தப்போ கூட இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கை பார்த்ததே இல்லை. அதனால் எனக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு தான் நைட்டு. இருந்தாலும் நான் கொஞ்சம் முன்கூட்டியே போக தான் விரும்புகிறேன். ஏன்னா இங்கேருந்து நான் ஊட்டி போய் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகணும்ல. அப்போ இதே மாதிரி டிராஃபிக்காக இருந்ததுன்னா எனக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவிலே ஹையஸ்ட் பீக், ரொம்ப உயரமான மலைகளில் இதுவும் ஒன்று. இந்த இடம் வந்து ஏவியேஷன் அத்தாரிட்டி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரேடார் இருக்குது போல். அந்த வண்டி இடிச்சப்ப பார்த்தோம்ல, சரி அப்படியே ஒரு பெரிய கியூவில் நின்று ஒரு 20 ரூபா டோக்கன் வாங்க வேண்டியிருந்தது. போன தடவை வரும்போது இப்படி வாங்கினான்னு எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை. அதனால் தொட்டபேட்டா பீக்கு வந்தாச்சு. பாருங்கள், எல்லா வகையான ஸ்நாக்ஸுக்கும் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஆவின் ஸ்டால் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸு, அப்புறம் ஜங்க் ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும் போல். பேர் என்ன? கேபிஎஃப் டிவி. கேபிஎஃப் டிவி. கேபிஎஃப் டிவி. கேபிஎஃப் டிவி. ஆமாம்.
சர்ச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். நண்பர் வந்து நம்ம சேனல் நேம் கேட்டு போகிறார். கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, ரொம்ப நல்ல கிளைமேட் இருக்குது. பட் டிராஃபிக்கை பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர கலக்கமாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் இருந்து பார்த்தா அந்த ஊர் தெரியும், இந்த பக்கம் இருந்து பார்த்தா இந்த ஊர் தெரியும். இருக்கிற இந்த மேகமூட்டத்தில் நான் எந்த ஊருன்னு பார்க்க முடியும்? இருங்க பார்க்கலாம். ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓஹோ, இதெல்லாம் பிஸ்னஸ். பக்கம் என்ன எட்டி பார்ப்போன்னு பார்த்தா எல்லாம் ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டுங்கிறாங்க. வாங்க பாருங்க. ஒரு நாள் வந்து அந்த பார்த்த பிளேஸ் ஏதாவது பார்த்துருக்கோம், வேறு எதுவும் புதுசாக பார்க்கலாம். நான் போன தடவை வரும்போது இந்த டவர் மேலே ஏறி இருக்கேன். இப்போ ஏறணுமான்னு தெரில. நம்ம ஏறணும்னா ஏறலாம், இல்லைனாக்கா நம்ம வேலையை அடுத்த வேலையை பார்க்கலாம். இங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ சரிங்களா? கார்டனுக்கு போயிட்டு வந்துடுவோம். குரல் வேறு கொஞ்சம் மாறி போச்சு. அது இங்கே இருக்கிற தண்ணியை குடித்ததுனால இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ் வாட்ரு. நாளைக்கு எதனா பேச்சு வருமா வராதான்னு தெரில. லவுட்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அங்கே பார்க்கில் இருக்கிற ஒரு டேங்க்லேருந்து தண்ணியை பிடிச்சேன். இங்கே எங்கே தண்ணி பிடிச்சி குடித்தாலும் ஐஸ் வாட்டர் மாதிரி தான் இருக்குது. அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது நம்மளை. நம்ம மெதுவாக நடக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் நடக்க முடியல. அப்போ அந்த பக்கம் ஒரு சரியான வியூ இருக்குங்க. உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு காட்டுறேன். நிறையா இருக்கும், இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நண்பன் படம் பார்த்தீங்கல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயை தேடி ஜீவா, அப்புறம் ஸ்ரீகாந்த், அப்புறம் சத்யன் இவங்கெல்லாம் வருவாங்க. வந்து இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அவங்க ஷூட்டிங்காக ரெடி பண்ணாங்க. அது மேலே வந்து அதாவது சோஃபா அந்த சேர்லாம் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது இந்த இடம் தான், இந்த ஸ்பாட்டு தான், எக்ஸாக்ட் இந்த ஸ்பாட்டு தான். நண்பன் படம் பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணி பாருங்கள். போகிறதுக்கே வழியே இல்லை. இப்படி குறுக்கில் இப்படி பாறையில் இறங்கி அப்படி இப்படி குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல நடந்து தான் நம்ம போகணும். இங்கே எங்க பேக் பேலன்ஸ் மட்டும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, வழிக்கிட்ட அப்படியே விழ வேண்டியதான் அந்த பாறையில். இதெல்லாம் இல்லை மச்சான், இதெல்லாம் இல்லை.
இங்கே இருக்கிற பாறையெல்லாம் அப்படியே ஒரு ஸ்லிப்பரியாக இருக்குது. மழை பெஞ்சதுன்னா இன்னும் கஷ்டம். கேமராவை பார்த்து நடக்கிறத விட பாறையை பார்த்து நடக்கிறது அவ்வளோ முக்கியம். ஏதாவது ஒரு பக்கம் போகலான்னு பார்த்தா எல்லா பக்கமும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிமிஷம் நம்ம இந்த பக்கம் தான் எடுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது போகாத அளவுக்கு அப்படியே நிற்க கூட முடியாது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு ஒரு இறக்கம். நீங்கள் யார் யாரெல்லாம் தொட்டப்பேட்டா வந்திருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் தொட்டப்பேட்டா வர்றது 3வது தடவை. பெரும்பாலும் ஊட்டி வந்தேன்னா தொட்டப்பேட்டா ரொம்ப ரேரு. ஏன்னா அப்படியே போயிடுவேன். ஏன்னா அந்த பக்கம் மசனகுடி பக்கம் முதுமலை பக்கம் போனோன்னாக்கா இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த டைம் அந்த பக்கம்லாம் போகல. நம்ம போய் ஃப்ளவர் ஷோ பார்த்தோம். அப்புறம் அங்கேயே உட்காந்து அறக்கணும். நேரம் போகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரே அந்த பாட்டு சத்தம் இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். சரி தொட்டப்பேட்டா வருவோன்னு வந்தால் இங்கே ஒரே கூட்டம், டிராஃபிக் ஜாம், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். அதனால் எப்படியோ வந்தாச்சு. அதே மாதிரி எப்படியோ திரும்பி போய் தானே ஆகணும். அதனால் போகணும். கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைக்கிறேன். எங்கே உட்காருது? ஒரு நல்ல பாறையை தேர்ந்தெடுத்து உட்காருவோம். வேர்க்கை பாறை. அவ்வளோதாங்க. சவுத் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மலைகளில் இந்த இடமும் ஒரு உயரமான மலை. இதுதான் ஹையஸ்ட் உயரமா இல்லை இது 2வதான்னு தெரில எனக்கு. ஆனால் இது கொஞ்சம் ஹைட்டு தான். அதனால் மேகம்லாம் நமக்கு கீழே இருக்கு. இது ஒரு நல்ல இடமா வரலாம். பட்டு டிராஃபிக் அப்புறம் இதில் இருக்கிற சிரமங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல எக்ஸசைஸ் நிறையா நடக்கிறேன் இன்னைக்கு. அந்த பார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அப்புறம் அங்கே இங்கேன்னு நடக்கிறது நிறைய நடை. இந்த மாதிரி வெளியில் வந்தாலே நிறைய நடக்க வேண்டியதான் வரும். அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஆனால் கால் வலிக்குது. இதுக்கப்புறம் எங்கேயும் போக மாட்டாங்க. நேராக போயிட்டு அப்படியே இறங்கிட வேண்டியதான் கீழே. ஏன்னா டிராஃபிக் நினச்சா தான் பயமாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணலாம். இந்த மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூஞ்சை மாதிரி வளருது பார்த்தீங்களா. இது வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடங்களில் வளரும். ரொம்ப உயரத்தில் இருக்கிற மரங்களில், ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், காற்றுல வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வளருது. இங்கே இருக்கிற பெரும்பாலான மரங்கள்லாம் அந்த மாதிரி ஃபங்கஸை நம்ம பார்க்க முடியும். லோ ஆல்டிடியூடில் அது இருக்காது. இந்த இடத்துல எப்போவுமே காற்று வந்து ஒரு மாதிரி அடி குளிர்ச்சியாக சில்லுன்னு இருந்துகிட்டே இருக்கும். இங்கெல்லாம் வந்து குளிர்காலங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹீட்ரு இல்லாமல் இருக்கவே முடியாது. இதான் நம்ம ஜெர்கின்லாம் போட்டால் கூட அது கம்ப்ளீட்டாக நமக்கு கவர் ஆகாது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. குப்பை பார்த்தீங்களா? அப்பா எங்கே போனாலும் இந்த குப்பை தவிர்க்க முடியாததாக இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அதான் நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுத்தாலும் அந்தளவுக்கு தெரியல. இதில் போகலாடாண்ணா, இங்கெல்லாம் போக பிடிக்கல. இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு தான். செம்மையான இடம், ஃபுல்லாக வீடு கட்டிக்கிட்டு. இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் எப்படி இவ்வளோ வீடு கட்டுறாங்கன்னு தெரில. என்ன காரணம்னா ஒரு 3-4 நாள் இருக்கலாம், இல்லை அதுக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம். ஊட்டியில் வந்து ஒரு ட்ரைபல் ஒருத்தரை வந்து புலி கடித்து கொன்னுடுச்சு. அதாவது பூர்வீக குடிகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டியோடைய உதகமண்டலத்துடைய பூர்வீக குடிகள் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புலி கடித்து இறக்குறாங்க. ஆனால் வெளியிலேருந்து வந்தவங்கெல்லாம் ரொம்ப சேஃபாக இங்கே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு வேதனையான விஷயம். அதனால் அந்த மலையை முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணி எவ்வளோ ஆட்டையை போட முடியுமோ போடுங்க. அதுதான் இங்கே போதும்னு நினைக்கிறேன். அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் நான் ஏற்கனவே வந்தப்பயே நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். பாருங்க, இதை ஏற முடியலைங்க. ஒரே டென்ஸ். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மரம்லாம் அப்படியே ஒரே டென்ஸாக தான் இருக்குது. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வகை மரம். இந்த மரம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஐஸ்கிரீம் வேணுனாலும் ஐஸ்கிரீம் இருக்குது, என்ன வேணாலும் இருக்குது. நிறைய பேர் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வரும்போது இங்கே இவ்வளோ க்ரௌடு இல்லைங்க. ஏதோ சீசன், அதனால் இவ்வளோ க்ரௌடு இருக்குங்க. கொஞ்சம் நேரம் உட்காரலாம். Okay, bye Tottapeta. I'm going.
இதில் ஒரு விஷயம், நான் கார்டனில் பார்த்த ஒரு சிலரெல்லாம் இங்கேயும் பார்க்குறேன். காலையில் எந்த பஸ்ஸில் வந்து நான் இறங்கணும் அங்கே வந்து என் இஷ்டத்துக்கு அங்கே வெயிட் பண்ணேன் நான் கார்டனில். சரி போதும்ன்ட்டு போகலான்ட்டு வந்து ரேண்டமாக ஒரு பஸ் வந்தது. அது அதே மாதிரி ஏறுனா காலையில் எந்த பஸ்ஸில் நான் ஃபஸ்ட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுலேருந்து கார்டனுக்கு வந்தனோ அதே பஸ்ஸில் தொட்டபேட்டா வந்திருக்கேன் இப்போ. ஆனால் போகல, அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வேறு பஸ் தான் போகணும். பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி போகுது ஃபாரஸ்ட்டுக்குள்ளார. குள்ளாரெலாம் வைக்கிறாங்க. அப்படி போவாதடா. இங்கே போகிறவங்க ஒரு டைரக்ஷன்லேயும் வரவங்க ஒரு டைரக்ஷன்லேயும் வந்தாக்கா இந்த அளவுக்கு ஸ்லோ ஆகாது. ஒரு பக்கம் ஷாப்பிங் நடக்குது, ஒரு சிலர் அப்படியே நடுவில் நிற்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. நான் சொன்னால இந்த பீக் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி கையில் இருக்குது. அதான் ரேடார் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதோ ஒன்று இருக்குது இங்கே, அது என்னன்னு தெரில. ஏன்னா ஹையஸ்ட் பீக்கில் வச்சு அவங்க வந்து இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் தேவை. சூடாக கிடைக்கும், எல்லாமே சூடாக கிடைக்கும். நான் தான் எதையும் வாங்கி தின்ன முடியாத வரேன். ஸ்பைசஸ்ஸு, மசாஜ் ஆயிலு, இன்னும் எக்ஸட்ரா என்னென்னமோ போகவே முடியலைங்க. அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுது. ரொம்ப ரேரான டாய்லாம் கூட கிடைக்கும் போல இருக்கு. நம்ம ஊரில் கிடைக்காத டாய்லாம் எங்கே வித்தியாசமான டாய்லாம் வருதோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க போல இருக்கு இங்கே. காரணம் அவங்களுக்கு தான் பிஸ்னஸ். அதனால் ஹாட் சாக்லேட், எனக்கு எந்த சாக்லேட்டும் வேணாம். வாங்கி வச்ச மாங்காவே சுமந்துக்கிட்டு போகிறேன். பார்த்தீங்களா, பெப்பரை போட்டு ரெடியாக இருக்குது பாருங்க மாங்காய். அது சாப்பிடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாங்க சாப்பிட முடியும், இல்லைன்னா முடியாது. கவரே இல்லைம்மா, போய் வச்ச கவரை திருப்பி வாங்கிட்டு வந்தா இங்கே கடை வச்சிருக்கிறவங்கலாம் குறைஞ்சது ஒரு 5 லாங்குவேஜாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பலதரப்பட்ட மக்களை பார்க்குறாங்க. யார் எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் அந்த லாங்குவேஜிலே அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதான் ஒரு பெரிய ப்ளஸ் டூரிஸ்ட் பிளேஸில். இங்கே எவ்வளோ கார் நிற்கிது பாருங்களேன். நானே இந்த சந்தில் பூந்து தான் போகணும். நடந்து போகிறவங்களே கஷ்டமாக இருக்கும், அந்த காரில் எப்படி போகும். யாராவது ஒருத்தர் எசகு பசகா ஜிக்ஸாக்கா கொண்டு போய் நிறுத்திட்டேன்னா அதோட அவ்வளோதான், கிளியர் ஆகாது.
வெயிலே இல்லைங்க இங்கே. வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது வெயில் இருக்கு, ஆனால் இங்கே வெயில் இல்லை. இங்கே அப்படியே கிளைமேட்டு அப்படியே அது இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திருட்டிக்கின மாதிரி ஆகிடும், குளிர ஆரம்பிச்சிடும். ஒரு 3-4 ஸ்வெட்டராவது போட்டுக்கணும் போல். நம்ம பஸ்ஸு எந்த பஸ் இருக்குதோ அந்த பஸ்ஸு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும், ஏறிட வேண்டியதுதான். ஒரு பஸ் இருக்குது, ஆனால் அதில் சீட் இல்லை. ஒரு பஸ் இருக்குது. மடைக்கு வச்சுருவோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட். நாம் இங்கேருந்து ஒரு பஸ் எடுத்தால் அப்படியே ஜங்ஷன் போயிட வேண்டியதான். தண்ணியெல்லாம் மாற்றி மாற்றி குடிச்சு குரலெல்லாம் மாறி போச்சு. நாளைக்கு குரல் வருமா வராதானே தெரியல. பார்த்தீங்கன்னா நம்ம போகிற லைனில் ஏதாவது ஒரு பஸ் இருக்கும். இல்லைனா அந்த சைடில் வெளியே போனாலும் போகும். நமக்கு ஜங்ஷன் போகிற பஸ் வேணும். ஜங்ஷன்லாம் அந்த பக்கம் போனால் போகணும்னு நினைக்கிறேன். வெளியே ஆப்போசிட்டு நம்ம பஸ் எந்த சைடில் இருக்குன்னே தெரியலையே. அப்படி தான் போவோம், சில சமயத்தில் எப்படியும் போவோம். அதனால் நாம் தான் பார்க்கணும். இப்போ அந்தாண்ட போகணும். இப்படி ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி இருக்குது. கொஞ்சம் இருக்கு பார், ரயில் நிலையம். இந்த ஒரு பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸும் போகும். நீங்கள் யார் யாரெல்லாம் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன் முன்னாடி உக்காந்துட்ருக்குறோம். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்து ஜங்ஷனுக்கு போகிறவங்க ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை டிஸ்டர்ப் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. இதனால் இந்த ரோட்டில் பயங்கர டிராஃபிக் பிளாக் ஆகுது. காவல்துறை இருந்து சரி பண்ணி விட்டால் கூட அதிக அளவில் மக்கள் கிராஸ் பண்ணுறதுனால நிறையவே போக்குவரத்து பாதிக்கப்படுது. இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஷன் ஏன் இங்கே வந்து மேம்பாலம் இல்லை பயணிகள் வந்து இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டீல் பிரிட்ஜு ஒன்று பயணிகளுக்காக நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் டிராஃபிக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பழமையான ஒரு ஜங்ஷன் கோயம்புத்தூர் ஜங்ஷன், இதில் வந்து இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப சங்கடமாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதை ஆராய்ச்சி இதை எப்படி போடலான்னு ஐடியா பண்ணி சீக்கிரமாக ஒரு மேம்பாலம் பயணிகளுக்காக இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வர்றதுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நன்றி. ஒரு செம காமெடி. நம்ம வண்டி தான் இப்போ நம்பர் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து S2 பாக்ஸு, அதாவது S2 கோச்சு. இங்கே கோச் பொசிஷன் எல்லா ஸ்க்ரீன்லேயுமே ஓடுது, ஆனால் S2 வந்து மிஸ் ஆகுது. S1க்கு அடுத்தது S வந்து 3 தான் போகுதுன்னு வைங்களேன்.
இதை போயிட்டு அங்கே என்கொயரிக்கு இருப்பாங்கல்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவங்கக்கிட்ட கேட்கும் பொழுது, ஏம்பா அது ஏதாவது லைட்டு எரியாமல் இருக்கும், நீ போய் S1 கூட ஏறிக்கப்பா, நீ போய் டிடிஆர் பாரு அப்படிங்கிறாரு. லைட்டு எரியாமல் இருந்தால் ஏதாவது ஒன்றில் ஒரு டிஸ்பிளேவில் ஃபால்ட் இருக்கலாம். ஆனால் எல்லா டிஸ்பிளேவிலையும் அதே மாதிரி தானே ஓடுது. அப்போ S2 பாக்ஸ் எங்கே? S2க்கு தானே எனக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருக்கீங்க. இதை கேட்டால் சரியான பதில் இல்லை. சரி, ஓகே, நம்மகிட்ட கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்கிறதுனால நாம் வந்து S1 கூட ஏறிக்கலாம், டிடிஆரை பார்த்துக்க வேண்டியதான். அவங்க கோச் பொசிஷனாக சரியாக போட வேண்டியதானே, ஏன் போடல? உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் எந்த பாக்ஸ் வந்து S2ன்னே தெரியல. ஏன்னா நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம கோச்சை தேடி போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா S4 இல்லைங்களா, நமக்கு வந்து S2 வேணும். இப்போ நீங்கள் வந்து அங்கே என்ன பார்த்தீங்க, S4 பார்த்தீங்களா, இது வந்து S3. நின்று காட்டினா தான் கொஞ்சம் ஒழுங்காக தெரியும். அதுக்கு அடுத்தது இங்கே வந்து S1. அப்போ S2 எங்கே? இது பாருங்க, இது வந்து S1. அப்போ என்னோட S2 எங்கே? அதான் நான் கேட்குற கேள்வி. நான் S2 தானே டிக்கெட் வச்சுக்கிறேன், அப்போ நான் எதில் ஏறுறது? அவரை கேட்டால் லைட்டு ஏறியல, அது ஏறியல, இது ஏறியலன்றாரு.
ஃபைனலி பாண்டிச்சேரி ரிட்டன். போன ட்ரெயின்லேயே வந்தாச்சுங்க. இங்கேருந்து நம்ம எந்த ட்ரெயினில் போனோமோ அதே ட்ரெயினில் ரிட்டன். குரல் தான் கொஞ்சம் மாறி போச்சு, ஏன்னா தண்ணி மாற்றி மாற்றி குடித்ததில்ல. ஓகே, பைக்கு வெளியில் ஸ்டாண்டில் இருக்குது, எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஓகே, பாய்.